Hello, greetings to my dear students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா graphical transformationsல 11th lecture பார்க்குறோம் my dear students. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 10 lectures நம்ம கவர் பண்ணிருக்கோம். பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க my dear students. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஒரு வீடியோவுமே சூப்பர்பா இருக்கும். நீங்க நினைக்கலாம் எதுக்கு சார் graphical transformationல 11 lectures 11 இல்ல my dear students, இன்னும் ஒரு 20 lectures கிட்ட போகும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சாப்டர் ரொம்ப 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 முக்கியம் my dear students. வாங்க இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் my dear students. இதுக்கு முன்னாடி 10 lecturesல நான் இது ஃபுல்லா அல்ஜிப்ரிக் ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தேன் my dear students. அல்ஜிப்ரிக்ல இந்த lectures பார்த்தீங்கன்னா இதனுடைய டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, அது பீரியாடிக்கா, ஈவனா, ஆடா எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃப்ராக்ஷனல் பார்ட், கிரேட்டஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருந்தேன் my dear students. பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா trigonometric functions தான் my dear students பார்க்குறோம். இந்த trigonometric functionsலேயே நமக்கு 6 lectures தேவைப்படும் my dear students. ஏன்னா trigonometric functionsல 6 functions, அதாச்சும் 6 basic functions இருக்கு my dear students. அந்த basic functions பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதை பற்றி ஒரு டிஃபிகல்ட்டாக ஒன்று கொடுக்குறப்ப நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் my dear students. ஸோ இதுக்கே வந்துட்டு ஒரு 16 lectures வரைக்கும் trigonometric functions, அதுக்கப்புறம் exponential, logarithm, geometrical curves, inverse trigonometric curves my dear students. இதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். எப்படியும் ஒரு 20 lectures மினிமம் ஆகும் my dear students, மேபி அதிகமாகவும் ஆகலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து trigonometric functions அந்த டாபிக் உள்ளார போகலாம் my dear students. ஸோ trigonometric functions ஃபர்ஸ்ட் வந்துட்டு trigonometric எப்படி சார் ஃபங்க்ஷன் ஆச்சு, அதாச்சும் trigonometryனா நமக்கு தெரியும், அது வந்து ஒரு 6 ரேஷியோஸ் இருக்கும். அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தாகரஸோட தியரம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா அதுல நமக்கு ஒரு 6 ரேஷியோஸ் கிடைக்குது. அதாச்சும் ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் அந்த மாதிரி நமக்கு ஒரு 6 ரேஷியோஸ் கிடைக்குது. அந்த ரேஷியோஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிற்காலத்துல ஃபங்க்ஷன்ஸா மாறிடுச்சு. அந்த ஃபங்க்ஷன்ஸை உள்ளடக்கியதை தான் trigonometric functions அப்படின்னு சொல்றாங்க my dear students. இந்த trigonometric functions சர்க்குலர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு யூனிட் சர்க்கிள்ல அதாச்சும் ரேடியஸ் 1 வச்சுக்கிட்டு ஒரு யூனிட் சர்க்கிள் வரைகிறப்ப அதுல தான் my dear students என்னால இந்த சைன் ஃபங்க்ஷன், காஸ் ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையும் பற்றி பேச முடியும். பெரிய கிராஃப் எல்லாத்துக்கும் நான் வந்து கவர் பண்ணல my dear students. ஒன்லி யூனிட் ரேடியஸ், அதாவது யூனிட் சர்க்கிள், யூனிட் சர்க்கிள்க்கு எடுத்துட்டு தான் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே டிஃபைன் பண்ணிருக்காங்க my dear students. இதை வந்துட்டு ஆங்கிள் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ஜியோனியோமெட்ரிக், அதாவது இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஜியோனியோமெட்ரிக்னாலும் ட்ரிக்னோமெட்ரிக்னாலும் ஒன்று தான் my dear students. தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப நமக்கு இதில் வராது, ஜஸ்ட் உங்களோட நாலேஜுக்காக தான் my dear students. இதில் தான் அதாச்சும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தா பித்தாகரஸ் தியரம் உருவாக்குனாங்க. இந்த trigonometric functions உருவாச்சு my dear students. அதுக்கு முக்கியமான காரணம் இதனுடைய plotting, ஹைபாட்னஸ். இப்போ இது ஆங்கிள் எடுத்துக்கிட்டேன்னா இது adjacent, இது ஆப்போசிட் சைட். இந்த மாதிரி இருக்கிற இந்த நேமிங்க்கு அப்புறம் இதுக்கு வந்து ரேஷியோ எடுத்தாங்க my dear students. இந்த ரேஷியோக்கு தான் சைன் காசு ஒன்றுக்கு ஒரு ரேஷியோ. இந்த ரேஷியோ மனப்பாடம் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஷார்ட் ட்ரிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ஷார்ட் ட்ரிக்குக்கான வீடியோ லிங்க் நான் கீழே தரேன் my dear students, போய் பாருங்க. ஒரு ஷார்ட்ஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா some old horse can always hear their owner's approach. அதாச்சும் இந்த டேர்மை நீங்கள் இந்த சென்டென்ஸை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கனாலே போதும், இது எதுவுமே மறக்காது my dear students. அதாவது சம் ஓல்டு ஹார்ஸ்னா sin theta is equals to opposite side divided by hypotenuse. cos theta can always hear adjacent side divided by hypotenuse. அதுக்கப்புறம் their owner's approach, tan theta is equals to opposite side divided by adjacent side my dear students. அதோடைய ரெசிப்ரோக்கல் தான் மிச்சம் மூணும், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லெக்சரில் நம்ம சைன் ஃபங்க்ஷன் தான் my dear students பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லெக்சரில் காஸ், டேன், கொசிகன்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் my dear students. ஸோ சைன் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனோட ரேஷியோ ஃபர்ஸ்ட் சைனோட ரேஷியோ இப்போ தான் my dear students சொன்னால் சம் ஓல்டு ஹார்ஸ் அப்படின்ட்டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ். இப்போ இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைய முடியும் my dear students. ஒரு டிகிரிலையும் ஒரு மெஷர்மெண்ட்லையும். இந்த ட்ரிக்னாமெட்ரிக்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ரேடியன் மெஷர், டிகிரி மெஷர், 2 மெஷர்மெண்ட் இருக்கு my dear students. அதாச்சும் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ற மாதிரி தான் ட்ரிக்னாமெட்ரிக்னு வர்றப்ப சம்திங் ஸ்பெஷல்ல my dear students. ஏன்னா நம்ம ஆங்கிளை பத்தி படிக்கிறோங்கிறப்ப அதுக்கு மெஷர்மெண்ட் வேற மாதிரி மாறும். அந்த மெஷர்மெண்ட்ஸ்ல தான் my dear students இங்க கொடுத்துருக்காங்க. இங்க வந்து டிகிரியில மெஷர் பண்ணிருக்காங்க. ரேடியன் மெஷர்னா உங்களுக்கு தெரியும், பை, 2π, 3π/2 அந்த மாதிரி விஷயம்லாம் ரேடியன் மெஷர் my dear students. இப்போ இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ஒன்னொன்றுக்கு எடுக்கிறப்ப
ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ் அந்த ரேஷியோவில் எனக்கு ஒரு வேல்யூ வருதுன்னா அதுதான் மை டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். அதாச்சும் உங்களுக்கு டவுட் வரலாம், இது எப்படி சார் ஃபங்க்ஷனாக மாறுச்சு அப்படின்னா, இப்போ இந்த அதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன மை டிஸ்டன்ஸ், ஒரு இன்புட் இருக்கும், அந்த இன்புட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆகும், அவுட்புட் எனக்கு வரும். அதாச்சும் இப்போ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக என்ன இன்புட் கொடுக்கணும் அதே அவுட்புட். இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபங்க்ஷனாக என்ன இன்புட் கொடுக்கணும் அதை ஸ்கொயர் பண்ணி அவுட்புட்டில் கொடுக்கும். அது மாதிரி இப்போ ட்ரிக்னாமெட்ரி இப்போ சைன் டிகிரி நான் ஒன்று கொடுத்தேன்னா அது வந்துட்டு இந்த ரேஷியோவில் எடுக்கும். இந்த ரேஷியோவில் அப்ளை பண்ணி என்ன அவுட்புட் எனக்கு கொடுக்குது இந்த யூனிட் சர்க்கிளில் அப்படிங்கிறத கொடுக்கறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சைன். இது மாதிரி காசு இருக்குது, டேன் இருக்குது, ஒன்று ஒன்றா நம்ம தெளிவாக பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றி ஐடியா உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க சைன் ஃபங்க்ஷனை பார்த்துரும். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சர்க்கிள் டயக்ராம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ஃபா தான் ஆங்கிளாக எடுத்துக்கிறாங்க. ஆல்ஃபா இந்த இடத்துல 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா ரேடியஸ் எல்லா சைடும் 1 தான் இருக்கும். அதனால தான் இங்கே வந்துட்டு ரேடியஸ் 1ன்னு எடுத்துக்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சைன் ஆல்ஃபா நான் எடுத்துக்கிறேன்னா ஆப்போசிட் சைட் ஏ டிவைடட் பை ஹைபாட்னஸ் 1. அப்போ இந்த ரேஷியோவில் பண்ணி எனக்கு என்ன அவுட்புட் வருதோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஃபங்க்ஷனல் வேல்யூ. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஃபங்க்ஷனுக்கான பேசிக் டெஃபினேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஸோ எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சைன் ஆல்ஃபா சிக்வல்ஸ் டு a/1. அதுவே இந்த சைடு வர்றப்ப சைன் பீட்டா சிக்வல்ஸ் டு b/1 இந்த சைடு எடுத்துக்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒன்று வந்துட்டு கம்பேர் பண்ணி இவங்க சைன் காமா இந்த சைடு எடுத்துக்கிறாங்க c/-1. சைன் டெல்டாங்கிறப்ப இந்த சைடு வந்துடுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் d. இந்த மாதிரி தான் வந்துட்டு sin x ஜென்ரேட்ஸ் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 1. அதாச்சும் sin xங்கிற ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அது கிராஃபிக்கலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு எனக்கு யூனிட் சர்க்கிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியம். அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் 1ல் மட்டும்தான் sin xை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இல்லை சார் ரேடியஸ் 10 எடுத்தோம்னா டிஃபைன்டு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் அன்டிஃபைன்ட். நீங்கள் மேபி ஃபியூச்சரில் ஒரு சயின்டிஸ்டாவோ ரிசர்ச் ஸ்காலராகவோ வர்றப்ப டிஃபைன் பண்ணுங்க. சைன் எக்ஸை வந்து நான் 2 ரேடியஸ்லையும் கண்டுபிடிக்கிறேன். இது எல்லாமே ரிசர்ச் கான்செப்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எதெல்லாம் அன்டிஃபைண்டாக இருக்கோ அது எல்லாமே ஃபியூச்சரில் யாராச்சும் ஒருத்தன் கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. அந்த கண்டுபிடிக்கிறது நீங்கள் ஒருத்தராக கூட இருக்கலாம். ஓகே, இப்போ வாங்க. ஸோ சைன் ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்படி இப்போ இந்த சர்க்கிள் வந்துட்டு கிராஃபை ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்க்கிளில் ஒரு இடத்துலையும் எனக்கு வந்து ஒரு ரேஷியோ கிடைக்குது. இந்த ரேஷியோஸை நான் என்ன பண்ணுறேன், நார்மல் கிராஃபில் பிளாட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பிளாட் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ரேடியன் மெஷரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன ஸ்லைடில் நான் காட்டினது வந்துட்டு எல்லாமே டிகிரி மெஷரில் கொடுத்துருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுமே வந்துட்டு சேம் தான். அது ரெண்டுமே வந்து நீங்கள் 11th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அப்படின்னா அந்த புக்கை திரும்ப ஒரு லான்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, நான் ட்ரிக்னாமெட்ரி லெக்சர் வர்றப்ப அதை இன்னும் இன்டெப்த்தாக சொல்லித்தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ π/2, இப்போ இந்த π/2 வர்றப்ப எனக்கு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் வரும் 1. இந்த மாதிரி இந்த கிராஃப் வந்துட்டு π/2 தொடுறப்போ 1 தொடும். இந்த மாதிரி இந்த ரேஷியோஸை எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மெஷர்மெண்ட் எடுத்து அதை ஒரு 2D கிராஃபில் அவங்க வந்து பிளாட் பண்ணால் எனக்கு ஒரு சூப்பரான கர்வ் வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி அந்த கர்வ் அப்படியே அழகாக போகுது. அதனால தான் சைன் ஃபங்க்ஷனும் காஸ் ஃபங்க்ஷனும் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது காரணமும் ஒரு விதத்தில் சைன் ஃபங்க்ஷனும் காஸ் ஃபங்க்ஷனும் தான். ஃபர்ஸ்ட் சைனும் காசும் யூஸ் பண்ண இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எஃப்எம் ரேடியோவில். எஃப்எம் ரேடியோவில் முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேயும் நம்மளோட சைன் ஃபங்க்ஷன் தான் கெத்து கட்டுவார். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டினியூஸாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ரொம்ப கண்டினியூஸாக இருக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சைனும் காசும். அந்த எஃப்எம் ரேடியோவில் நீங்கள் டியூன் பண்ணுவாங்க. அந்த டியூன் பண்ணுறப்ப கரெக்டாக சிக்னலோட போய் கனெக்ட் ஆகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கனெக்ட் ஆகிற வேவ்ஸு மோஸ்ட்லி சைன் ஃபங்க்ஷனாகவும் காஸ் ஃபங்க்ஷனாகவும் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க 2 பேர் மட்டும்தான் கண்டினியூஸாக இருப்பாங்க. நம்ம ஒரு ஃபோன் கால் பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே இந்த வேவ்ஸில் தான் போயிட்டு நம்ம அந்த டவரை ரீச் பண்ணோம். அந்த டவர் அவங்களோட ஃபோனை வந்து ரீச் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாத்துக்குமே சைன் ஃபங்க்ஷன் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த சர்க்கிள்லேருந்து நான் ஜென்ரேட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு 2D கிராஃப் சூப்பராக வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது எப்படி வருது, எனக்கு ஒரு வேவ் ஃபார்மேட்டில் கண்டினியூஸாக வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சைன் 0 எனக்கு வந்து 0 வேல்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தொடுறப்ப 0, அதுக்கப்புறம் சைன் π/2 போகிறப்போ 1,
இதே மாதிரி இந்த கிராஃப் மாறி மாறி போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதுதான் வந்துட்டு பேசிக் கான்செப்ட். உங்களுக்கு சைன் ஃபங்க்ஷனா எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது போ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். இதெல்லாமே நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சைன் 0 டிகிரினா 0, அதேமாரி π/6 30 டிகிரி. அதாச்சும் இந்த ரேடியன் மெஷர், டிகிரி மெஷர் பை ஹார்ட்டாக இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இடத்துல ஒவ்வொரு நேரம் உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் ஆகிடும். ஸோ நிறையா கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சைன் 0 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சைன் 30 டிகிரி, நம்ம சைன் 90 டிகிரி. இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1லேருந்து -1க்குள்ளார தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். வாங்க நான் உங்களுக்கு கிராஃபில் காட்டுறேன். ஸோ சைன் எக்ஸை பொறுத்த வரைக்கும் டொமைன் பிரச்சனையே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரியல், அதாச்சும் -∞லேருந்து +∞ வரைக்கும் எல்லாத்தையும் எடுப்பார் நம்ம தலைவர். ஆனால் ரேஞ்சுன்னு வந்துட்டா -1லேருந்து +1 மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். அதுக்கு மேலே அந்த ஏன்னா நம்மளோட பார்த்தோம்ல யூனிட் சர்க்கிள் ரேடியஸே 1 தாங்கிறப்ப என்னோட மேக்ஸிமம் வேல்யூவே எனக்கு 1 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி செகண்டில் தேர்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் வர்றப்ப எனக்கு நெகட்டிவ் குவாட்ரண்ட்ஸ் வர்றப்ப எனக்கு மேக்ஸிமம் கீழே போகிறது பார்த்தீங்கன்னா -1. அதுக்கு கீழே என்னோட வேல்யூஸ் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1லேருந்து -1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 0 டிகிரிங்கிறப்ப இங்கே 0ல் இருப்பார். அதுவே சைன் 90 டிகிரி வர்றப்ப 1, இது 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 வந்து ரீச் பண்ணுவாங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து சைன் 0 டிகிரி அடுத்து π/2 அங்கே போயாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கீழே இப்படியே வருவாங்க, திரும்ப இப்படி வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த இடம் இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது அகைன் π. எப்படி சார் அப்படின்னா அதாச்சும் சைன் 0 டிகிரி 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். π 180 டிகிரி திரும்ப 0 ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0ல் 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அகைன் 180ல் 0, அகைன் 360 வர்றப்பையும் 0 ஆகிடும் மை டியர். ஸோ இந்த இடம் வர்றப்ப 2π மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே அகைன் 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இங்கே வந்து -1 வர்றப்ப இந்த இடம் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்துட்டு 3π/2. ஸோ π/2 எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து பாசிட்டிவ்ல வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3π/2 அதாச்சும் 270 டிகிரி. இந்த இடத்துக்கிட்ட வர்றப்ப எனக்கு வந்து மைனஸ் எடுத்துரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே π/2 நேராக மேலே எடுக்கிறப்ப எனக்கு +1 எடுக்கும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே கதை தான் எனக்கு வந்து இந்த சைடு அப்படியே இப்படி வரும் மை டியர். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் இதனுடைய பீரியட் வந்துட்டு 2π. 0லேருந்து 2π வரைக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 0 எடுத்த வேல்யூவே அதே 2π வந்தோடனே 0 எடுத்துரும். திரும்ப அகைன் அதே கதை ஃபாலோ அப் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இங்கே π/2 இங்கே நெக்ஸ்ட் வேற 5π/2க்கு வந்துட்டு 1 மாறிடும். ஏன்னா இங்கே 3π/2 இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி அல்டர்னேட்டிவா மாறி 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 வருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க இப்போ வந்துட்டு இந்த சைன் எக்ஸ் ஃபங்க்ஷனை டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, பீரியாடிக்கா எல்லாத்தையும் இப்போ பிரிச்சு போட்டு மெஞ்சிருவோம் மை டியர். ஸோ வழக்கமா நம்ம பார்க்கறது தான். இது எல்லாத்தையுமே இந்த லெக்சர்ல அடிச்சு தூக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டொமைன் வந்துட்டு என்டையர் ஆர், அதனால பிரச்சனை இல்லை. ரேஞ்ச் இப்போதான் சொன்னேன் -1 to +1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்குள்ளார மட்டும்தான் ஃபங்க்ஷன் வருவாங்க. இதை தாண்டி வெளியே போகவே போகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க தைரியமா இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபங்க்ஷன் சிமெட்ரிக்கா? எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இங்க 0 ஆரிஜினுக்கு சிமெட்ரிக்கா இருக்கு. அதாச்சும் சிமெட்ரிக் அபவுட் ஆப்போசிட் குவாட்ரண்ட்ஸ். அதாச்சும் ஆரிஜினுக்கு சிமெட்ரிக்கா இருந்தாலே அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆட் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து முன்னாடி லெக்சர்ஸ்ல பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கலாம், நீங்க மறக்காம போய் பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் வந்து சிமெட்ரிக்கா இருக்கு, சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின் அப்படின்னா ஆப்போசிட் குவாட்ரண்ட்ஸ் இருந்தாலே அது வந்துட்டு ஆட் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஈவன் ஃபங்க்ஷன். செகண்ட் பீரியாடிக். எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பீரியட் வேல்யூ வந்துட்டு 2π. ஏன்னா ஒரு 2πக்கும் எனக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல வந்துட்டு இன்னொரு மாதிரியும் கேட்பாங்க. 0வோட அதாவது சைன் ஃபங்க்ஷன் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அதனுடைய பீரியாடிக் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன, பீரியாடிக் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா 0π. அப்போ வந்து nπ அப்படின்னு நீங்க சொல்லிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஒரு nπக்கும் πக்கு 0 ஆகும், 2πக்கு 0 ஆகும். n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்டீஜர்ஸ்ங்கிறப்ப 0 வந்துடும். அதே தான் மைனஸ்லையும் -π -2π எல்லாத்துக்கும் இதே கதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி இருக்க பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண அதுக்குள்ளே இருக்க பீரியட் வேல்யூஸ்லாம்
ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்டரி திங், ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனும் ஒன் டு ஒன்னாக வராது. ஏன்னா ஒன் டு ஒன்னோட ரூலை வயலேட் பண்ணிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் டு ஒன் அப்படின்னு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இமேஜுக்கும் எனக்கு ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது பீரியாடிக் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மெனி டு ஒன். நம்ம ஆல்ரெடி கிராஃபும் பார்த்துருக்கோம். ஒரு லைன் நான் ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சேன்னா எனக்கு ஒரு இடத்துல மொத்தம் ஸ்ட்ரைக் பண்ணணும். அதனால தான் இது பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே வந்துட்டு ஒன் டு ஒன்ல வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்டரி ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் நான் வழக்கமாக சொல்கிறதா இருக்கு இல்லை இல்லை இருக்கு. அதாச்சும் இப்போ நான் டொமைன் வந்துட்டு 6 எடுத்தேன்னா எனக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆன் டு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு -1 to 1 என்டையர் கிராஃபில் -1 to 1 தான் ரேஞ்சாக எடுக்குது. அப்போ வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா நான் ஒன்று எடுத்தனா கூட எனக்கு வந்துட்டு வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் கரெக்டாக க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஆஃப் -1 to 1 ரேஞ்ச் எடுத்தனா ஆன் டு ஃபங்க்ஷன் வரும். அப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் மே ஆர் மே நாட் பி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது வந்துட்டு நீங்கள் தரவாருங்க. ஏன்னா ஆன் டு ஃபங்க்ஷன் ஸோ மெனி கேசஸில் ரொம்ப வந்து சொதப்பி விட்டுரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்டரி பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இதுவும் வழக்கம் போல் இன்டர்வல் போர்ட்லேருந்து இன்டர்வல் மாறிக்கிட்டே இருக்கும் மை டியர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா -π/2 +π/2 வரைக்கும் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே இங்கே +π/2 3π/2 வரைக்கும் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ இந்த இன்க்ரீசிங்கும் டிக்ரீசிங்கும் மாறி மாறி வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்துட்டு இன்க்ரீசிங் டிக்ரீசிங் சொல்ல முடியாது, இன்டர்வல் பொறுத்து சேஞ்ச் ஆகும். டெரிவேட்டிவ் கண்டிப்பாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு கிராஃப் ஸ்மூத் அண்ட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு டிஃப்ரென்ஷியபிள் எவ்ரிவேர். இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு டிஃப்ரென்ஷியபிள் எவ்ரிவேர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கே நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனாலுமே அது டிஃப்ரென்ஷியேட் ஆகும். உங்களுக்கும் தெரியும் sin x-ஓட டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்ட்டு. தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்கன்னு தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சைன் ஃபங்க்ஷன் இவ்வளோ நேரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களும் கொடுத்துருக்காங்க டொமைன் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் ஆர் ரேஞ்ச் வந்து -1 to 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகுது எங்கே டிக்ரீஸ் ஆகுதுங்கிறத சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்டர்வல் வந்து 2π பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் 2π அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேற ஒன்றும் இல்லை, நம்ம சொன்னதில் பாதி கூட இந்த புக்கில் கூட சொல்லலை. இந்த புக் வந்துட்டு ப்ளே வித் கிராஃப் அந்த புக்லேருந்து எடுக்கிற கண்டென்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா மறக்காமல் படிங்க. ஒரு ஜேஇ அஸ்பைரண்ட்டும் படிக்க வேண்டிய புக். ஏன்னா அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம் நிறைய விஷயத்த மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போர் அடிக்கிறப்ப சும்மா படம் பார்க்குற மாதிரி பாருங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப சூப்பரான புக். இதெல்லாம் வந்துட்டு அப்படியே நீ போகிற பக்கத்தில் தட்டி விட்டு போகிற மாதிரியான புக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.